வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் சேவா. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் அண்டு எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன் லிஸ்ட் மற்றும் கவுன்சிலிங்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் TNEA-online.org.ங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இப்படி தான் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். லெஃப்ட் சைட் கார்னரில் 3 டாட் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ரேங்க் லிஸ்ட்டுக்கான அகாடமிக் ஜென்ரல், அகாடமிக் டிஃப்ரென்ஷியபிள்டு பர்சன், அகாடமிக் எக்ஸ் சர்வீஸ்மேன்னு ரேங்க் லிஸ்ட்டில் உள்ள எல்லா கேட்டகரியும் ஓப்பன் ஆகும். உங்கள் கேட்டகிரி என்னவோ அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வச்சு உங்கள் ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருந்தது, டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போட்டது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்தது என ஒரு சில காரணத்தினால ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வச்சு உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான டென்டேட்டிவ் ஷெட்யூலை பற்றி பார்க்க போகிறோம். 7 ஜூலைலேருந்து 8 ஜூலை 2025 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 7.5% இட ஒதுக்கீடு உள்ள மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகள், விளையாட்டு வீரர்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறும்னு 9 ஜூலை 2025 டு 11 ஜூலை 2025 வரையும் ஜென்ரலில் 7.5% இடஒதுக்கீடு உடைய மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு நடக்கும்னு 14/7/2025 டு 19/8/2025 வரையும் ஜென்ரல், வொகேஷ்னல் ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 7.5% இடஒதுக்கீடு உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு கலந்தாய்வு நடக்கும்னு 21/8/2025 23/8/2025 வரைக்கும் ஆன்லைன் வழியாக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு கலந்தாய்வு நடக்கும்னு 25/8/2025 26/8/2025 வரைக்கும் FCA அண்டு SCக்கான கலந்தாய்வு நடக்கும்னு டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ரேங்க் லிஸ்ட்டையும் கவுன்சிலிங் ஷெட்யூலையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான காலேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.